இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தளபதியோட ஒரு அலசல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இளைய தளபதியை பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அஜித்தை பற்றி பார்ப்போம். இளைய தளபதி விஜயை பற்றி சொல்லணும்னா சினி ஃபீல்டு பேக்ரவுண்ட் இருக்குங்கிற ஒரே ஒரு ப்ளஸ் அவருக்கு இருந்தாலும் சமூக வலைதளங்களில் இருந்து எல்லா பக்கங்களும் அவருக்கு பல சோதனைகள் இப்போ வரைக்கும் வந்த வண்ணம்தான் உள்ளது. வருஷத்துக்கு 2 படம் கொடுத்து அதே அளவு அடுத்த படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வர வைக்கணும்னா அதுக்கு நம்ம இளைய தளபதியை விட்டால் வேறு ஹீரோ தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். படத்துக்கு படம் மிகப்பெரிய வசூல் மற்றும் குடும்பங்களை தேட்டர் பக்கம் கூட்டிகிட்டு வர வைக்கிற வேலையையும் நம்ம இளைய தளபதி இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட 4 வருடத்துக்கு ஒரு படம் கொடுத்து 100 கோடியை தொட்ட காலத்திலேயே நம்ம இளைய தளபதி வருஷத்துக்கு 2 படம் கொடுத்து அதே 100 கோடியை வசூலில் தொட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார்ன பட்டத்தையும் ஹாலிவுட்டில் பதிவு செஞ்சார் நம்ம இளைய தளபதி விஜய். நம்ம அஜித்தை பற்றி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் வரும்போதும் இன்னொரு ஹீரோவோட படத்தில் நம்ம தலையோட ஃபோட்டோவோ அல்லது அவரோட சாங்கோ வரும்போது கூட நம்ம தாங்க மாஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினியை விட படத்தோட ஓப்பனிங் மாஸில் நம்ம அஜித் தாங்க ஒரு மெகா மாஸ்ன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஜித்தோட நேமை வச்சு டைலாக்கை வச்சு அஜித்தை ஒரு ட்ரேட்மார்க்காக பயன்படுத்திய இப்போதைக்கு பல படங்களை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சில தயாரிப்பாளர்களும் ஒரு சில நடிகர்களும். இது ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை அந்தந்த படங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அந்த விதத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனர்னால் அதில் சந்தேகமே இல்லைங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் நம்ம தலைக்கு ஃபேனாக இருக்கிறது தான் அவரோட மாஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம தலையோட தன்னம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு கூட இதை சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம தளபதி தாங்க ஹாலிவுட்டை அடுத்த 30-40 வருடத்துக்கு ஆட்சி செய்ய போகிறாங்க. ஸோ தலையும் தளபதியும் ஒரே உயரத்தில் தாங்க இப்போயும் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பாதையை அமைச்சு அந்த வழியில் போயிட்டுருக்காங்க. மேலும் இந்த மாதிரி வித்தியாசமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching.